الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அனைத்து விதமான படைப்பினங்களுக்கு மத்தியிலும் அனைத்து விதமான அல்லாஹ் தஆலாவினுடைய மஹ்லூகாத்துகளுக்கு மத்தியிலும் விசேடமான, சிரேஷ்டமான, கௌரவமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதர்கள் என்ற படைப்பினை இவ்வுலகத்தில் படைத்திருக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் இந்த தூதை, இவ்விடயத்தை அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாளர்களாகிய நம்மவர்களுடன் அல்லாஹ் பகிர்ந்து கொண்டே இருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களை, ஆதமுடைய குழந்தைகளை, மனிதர்களை நாம் இவ்வுலகத்தில் கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறோம். மனிதர்களை நாம் இவ்வுலகத்தில் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். மனிதர்களை இவ்வுலகத்தில் நாம் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமானவர்களே, இதே குர்ஆனுடைய வசனத்தினுடைய தொடரில் இதனை விடவும் அல்லாஹ் தஆலா தெளிவாக முன்வைக்கக்கூடிய தருணத்தில் வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. அல்லாஹ் தஆலாவினுடைய அனைத்து விதமான படைப்பினங்களுக்கு மத்தியிலும், அது ஏழு வானங்கள் பூமிகளாக இருக்கலாம், பிரமாண்டமான மலை படைப்புகளாக இருக்கலாம், ஏனைய அல்லாஹ் தஆலாவினுடைய படைப்புகள் ஜீவராசிகளாக இருக்கலாம், அனைத்து படைப்புகளை விடவும் நாம் இவ்வுலகத்தில் மனிதர்களை தான் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம். மனிதர்களை நாம் கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறோம். மனிதர்களை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் தெள்ள தெளிவாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய
முதல் மனிதனான அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிற்பாடு கோடான கோடி மலாய்க்காமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தினான். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த இடத்திலும் மலக்குமார்களுடைய எண்ணிக்கைகள் குறிப்பிடப்படவில்லை. ஹதீஸில் நபிமார்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹதீஸில் ரசூல்மார்களுடைய எண்ணிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்கும் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹு தஆலா அத்துணை கோடான கோடி மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு உதாரணம் கூறலாம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிஅராஜுடைய பிரயாணம் 6 வானங்களை கடந்து 7வது வானத்துக்குள்ளா நுழையக்கூடிய தருணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு இடத்தில் தன்னுடைய முதுகை சாய்த்த வண்ணமாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வானத்துக்குள்ளா நுழையும் பொழுதும் அந்தந்த வானலோகத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு சலாம் கூறினார்கள். அதே போல் 7வது வானத்துக்குள்ளா நுழைந்த பிற்பாடு சஹீல் புகாருடைய நரேஷன் இது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாத்தை முன்வைத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். கனிமார்களே, அந்த தருணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலும் முன்வைத்தார்கள். அந்த இடத்தை பற்றி அன்பு நபி அவர்கள் வர்ணிக்கக்கூடிய தருணத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர் என்ற அந்த இடத்தில் தன்னுடைய முதுகை சாய்த்த வண்ணமாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களே, உங்களுக்கு தெரியுமா, அந்த பைத்துல் மஅமூர் என்ற அந்த இடத்துக்குள்ளால் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் 70,000 மலக்குமார்கள் பைத்துல் மஅமூர் என்ற இடத்துக்குள்ளா நுழைகிறார்கள். ஆனால் வலா யஊதுன மின்ஹா, நுழையக்கூடிய எந்த மலக்கும் அந்த பைத்துல் மஅமூருடைய வாயலை விட்டும் டோரை விட்டும் மறுபடியும் வெளியே வருவது கிடையாது. அன்பாத கனவாங்களே, அத்துணை கோடான கோடி மலாய்க்காமார்களை அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் ஒளியினால் படைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமார்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த தருணம் அத்துணை மலாய்க்காமார்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ் நபி ஆதமை முன்வைத்த அடுத்த கணம் குர்ஆனில் இந்த நிகழ்வை, இந்த ஹிஸ்டரி அல்லாஹ் 7 இடங்களுக்கு மேலால் நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்கிறான். வலகத் خلقناكم ثم صورناكم ثم قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس. மலக்குமார்களே, இதோ உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபி ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், நபி ஆதமை கௌரவப்படுத்துங்கள், நபி ஆதமுக்கு நீங்கள் ப்ரொஸ்டேட் பண்ணுங்கள். முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இந்த சுஜூத் என்பது படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மலக்குமார்கள், படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய சுஜூத் அல்ல. இது மனிதர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கூறுகிறான், நபி ஆதமை நீங்கள் இந்த இடத்தில் சுஜூது செய்து ப்ரொஸ்டேட் பண்ணி அவர்களை கௌரவப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, அத்துணை கோடான கோடி மலக்குமார்களும் நபி ஆதமை கௌரவப்படுத்துகிறார்கள், நபி ஆதமுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள், நபி ஆதமை மேன்மைப்படுத்துகிறார்கள். ஒரே ஒருவனை தவிர, அவன் நெருப்பினால் படைக்கப்பட்ட இப்லீஸ் ஷைத்தான், படைத்தவன் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு வழிபடாமல் அவன் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுக்காமல் அவ்விடத்தை விட்டு ஒதுங்கி விடுகிறான். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு கீழால தான் அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மலக்குமார்களின் மூலமாக நபி ஆதமுக்கு கொடுத்த இந்த கௌரவம், நபி ஆதமுக்கு கொடுத்த இந்த கண்ணியம், இது நபி ஆதமுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தான கௌரவத்தை அல்லாஹ் மலக்குமார்களின் மூலமாக முன்வைத்திருக்கிறான். கண்ணியமார்களே, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கண்ணியமும் இந்த காணிக்கையும் இந்த கௌரவம் சென்றடைந்து கொண்டே இருக்கும். இதனால தான் எனக்கு இதனை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரத்யேகமான துஆவை அடைந்த சஹாபி, குர்ஆனினுடைய ஞானத்தை அறிவை அல்லாஹ்
இப்னு அப்பாஸுடைய தலையில் வைத்திருந்தான். அவ்வளவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், புரிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களே, மனிதர்களே, ஒரு முஃமினான மனிதன் இருக்கிறான், கல்பில் ஈமானோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு மலக்கு இருக்கிறார். இரண்டு பேரையும் ஒன்றோடு ஒன்று நாம் கம்பேர் பண்ணக்கூடிய தருணத்தில், ஒன்றோடு ஒன்று மலக்கையும் முஃமினான மனிதனையும் நாம் ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்யக்கூடிய தருணத்தில் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனினுடைய பெர்ஸ்பெக்டிவில், குர்ஆனினுடைய பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்கை விடவும் எந்த மனிதன் இந்த உலகத்தில் கல்பில் ஈமானோடு வாழ்கிறானோ அந்த மனிதன் இந்த மலக்கை விடவும் சிறப்புக்குரியவனாக படைத்தவன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கருதுகிறான். கனிமார்களே, மலக்கை விடவும் மனிதன் சிறப்பானவனாக கருதப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்பையும் கௌரவத்தையும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். கண்ணியமார்களே, ஆனால் ஒரு எக்ஸப்ஷனான ஒரு விடயம் இருக்குது, நாங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு விதிவிலக்கான விடயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு முன் வைத்திருக்கிறது. நாம் ரமதானுடைய காலத்தை முடித்து அடுத்த தருணத்தில் இருக்கிறோம். ஷவ்வாலுடைய மாதத்தில் பிறை 5வது நாள் இன்று நாம் வீட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு முன் வைத்திருக்கக்கூடிய அத்துணை விதமான இந்த கௌரவமும், அத்துணை விதமான இந்த சிறப்பம்சமும், அத்துணை விதமான இந்த மேன்மையும் ஒரு மனிதன் எப்பொழுது இவைகளை அவன் டிசர்வ் பண்ணுகிறான், இவைகளுக்குரியவனாக அவன் மாறுகிறான். அன்பானவர்களே, ஒரு அழகான உதாரணம் சொல்லப்படும். ஒரு மாணவன் ஒரு பாடசாலைக்குள்ளால் இணைக்கப்படுகிறான், அல்லது ஒரு மாணவன் ஒரு கல்லூரிக்குள்ளால் இணைக்கப்படுகிறான். அந்த கல்லூரிக்குள்ளால் நூற்றுக்கணக்கான 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருப்பார்கள். புதிதாக நுழைந்த இந்த மாணவன் அந்த மாணவர்களுக்கு மத்தியில், ஆசிரியர்களுக்கு மத்தியில், முழு கல்லூரியிலும் சிறந்த பெயரை எடுக்க வேண்டும் என்றால், சிறந்த பெயரை அவன் சம்பாதிக்க வேண்டும் என்றால், அந்த மாணவனுடைய செயல்பாடு, அந்த மாணவனுடைய நடவடிக்கைகள், அந்த மாணவனுடைய ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் முழுமையாக எப்பொழுது சீராக அழகாக மாறிவிடுமோ அப்பொழுது தான் அந்த மாணவன் சிறந்த மாணவன் என்ற பெயரை அவன் அடைந்து கொள்கிறான். அன்புக்குரியவர்களே, அதே போல் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முன்வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மனிதர்களுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அந்த மனிதனுடைய செயல்பாடுகள், அந்த மனிதனுடைய அமாலுகள், அந்த மனிதனுடைய நடவடிக்கைகள், அந்த மனிதனுடைய சிந்தனை சார்ந்த விடயங்கள், அந்த மனிதனுடைய கல்வியத்தான விடயங்கள் அனைத்தும் எப்பொழுது சீராக, முறையாக, அழகாக மாறிவிடுகிறதோ அந்த தருணத்தில் தான் கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுடைய அனைத்து விதமான புகழையும் புகழ்ச்சியும் அந்த மனிதன் சொந்தமாக்கி கொள்ள ஆரம்பிக்கிறான். எந்த மனிதனுடைய செயல்பாடுகள் மோசமானதாக மாறிவிடுகிறதோ, எந்த மனிதனுடைய நடவடிக்கைகள் கெட்டதாக மாறிவிடுகிறதோ, குர்ஆன் அன்பானவர்களே அந்த மனிதனை, அவனை குர்ஆன் மிருகம் உள்ள மிருகத்தனமானவன் என்பதாக குர்ஆன் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. கனிமார்களே, இதனால தான் எங்களுக்கு குர்ஆன் மனிதர்களுடைய செயல்பாடுகளை 2 பகுதிகளாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமார்களே, முதலாவது பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல் அமாலுல் ஹைரியா என்பதாக அழைக்கப்படும். இது ரமதான் மாதம் எங்களுக்கு இந்த பகுதிக்குரிய முழுமையான பயிற்சியை கொடுத்திருக்கிறது. அமாலுல் ஹைரியா என்றால் ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கோடு தொடர்பான பகுதி. ஒரு மனிதன் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறான், ஒரு மனிதன் அடுத்தவனை கண்டா சலாம் சொல்றான், ஒரு மனிதன் தன்னுடைய உறவுகளோடு இணைந்து போகிறான், தாய் தந்தைகளை அரவணைச்சு நடக்கிறான். அவனுடைய தொழுகையுடைய பகுதி, அவனுடைய நோன்பினுடைய பகுதி, அவனுடைய ஜக்கா, அவனுடைய சதகா, அவனுடைய ஹஜ்ஜி, அவனுடைய குர்ஆன் திலாவத், அவனுடைய ஏனைய நல்லமல்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அல் அமாலுல் ஹைரியா குர்ஆன் பேசுகிறது. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு சிறு அணுப்பிரமாணமான அளவு நல்ல காரியத்தை செய்துவிட்டாலும் அந்த நல்ல காரியத்தினுடைய பிரதிபலிப்பை உலகத்திலும் கண்டு கொள்வான், ஆகிரத்திலும் கண்டு கொள்வான். கண்ணியமானவர்களே,
குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பை நிச்சயமாக உலகத்தில் கண்டு கொள்வான். ஒரு மனிதன் சதகா கொடுக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பை நிச்சயமாக உலகத்திலும் கண்டு கொள்வான், ஆகிரத்திலும் கண்டு கொள்வான். இது தான் அமாலுல் ஹைரியாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது கண்ணியமானங்களே, அது தான் அல் அமாலு ஷர்ரியத் என்பதாக அழைக்கப்படும். ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய மோசமான ஷைத்தானியத்தான மிருகத்தனமான கெட்ட மோசமான பாவங்கள், தவறுகள், இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆக பயங்கரமான பகுதியாக இருக்கிறது கண்ணியமானங்களே. ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கினுடைய பகுதி சீர்கெட்டு இருக்கிறது. அவன் தன்னுடைய குடும்ப பந்தங்களோடு சேர்ந்து நடப்பது கிடையாது. பாதையில் நடந்து செல்லும் பொழுது இன்னும் ஒரு முஸ்லிமான மனிதன் முன்னோக்குகிறான், தலையை உயர்த்தி அவனுக்கு சலாம் சொல்லக்கூடிய பண்பாடு அவனுக்கு கிடையாது. அவனுடைய உறவுகளை விட்டும் தூரமாக நடக்கிறான். பக்கத்து வீட்டோடு பேசி எவ்வளவு காலம் அவனுடைய தாய் தந்தையர்களை விட்டும் விலகி நடந்து கொண்டிருக்கிறான். அன்பார்களே, தொழுகை இல்லாமல் வாழ்கிறான், நோன்பு இல்லாமல் வாழ்கிறான், ஜகாத் இல்லாமல் வாழ்கிறான். ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றவில்லை. அதே தருணத்தில் மோசமான பயங்கரமான பாவங்களில் ஈடுபடுகிறான், ஜினாவில் ஈடுபடுகிறான், கண்ணால பாவம் செய்கிறான். தன்னுடைய தொழில தன்னுடைய ஹலாலான தொழிலுக்குள்ளால மோசமான வட்டியோடு தொடர்பான கலப்படங்களை உண்டு பண்ணுகிறான். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துது, சுப்ஹானல்லாஹ், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு மனிதன் அவன் உலகத்தினுடைய வாழ்க்கையின் பொழுது மோசமான ஒரு செயலை அவன் செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்பை உலகத்திலும் கண்டு கொள்வான், ஆகிரத்திலும் கண்டு கொள்வான். அன்பானவர்களே, அது நபியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த சாலிஹான மனிதனாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், ரமதானுடைய காலம் எங்களுக்கு பாவங்கள் என்றது கண்ட்ரோலாக இருந்தது, தவறுகள் என்பது கண்ட்ரோலாக இருந்தது. ரமதான் மாதம் நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் அவன் தவறுகள் ஷர்ரியத்தான விடயங்களை செய்ய ஆரம்பிச்சானண்டா அது நபியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், யாரும் விதிவிலக்கு கிடையாது. அதனுடைய பிரதிபலிப்பை அவன் உலகத்திலும் கண்டு கொள்வான், ஆகிரத்திலும் கண்டு கொள்வான். பல இடங்களை நான் பகிர்ந்து கொள்வதுண்டு. கனிமார்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் நிகழ்வு எங்களுக்கு போதுமானது. நபி ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவனத்துக்குள்ளா நுழையுங்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்துக்குள்ளா நுழைகிறார்கள். வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. நபி ஆதமே, ஹவ்வாவே, ஃபகுலா மின் ஹைஸு ஷி'துமா, நீங்க விரும்பின மாதிரி இந்த சுவனத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நீங்க அனுபவிங்க, இதனை உங்களுக்கு இதுக்குள்ளால வாழலாம், இது என்ஜாய் பண்ணலாம். குர்ஆன் நபி ஆதமை பார்த்து கூறுகிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முழு மனித வரலாற்றினுடைய முதல் ப்ரொஹிபிஷன், முதல் விலக்கலை, முதல் தடை அல்லாஹ் தஆலா முன்வைக்கிறான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. நபி ஆதமே, ஹவ்வாவே, இதோ இருக்கிறது, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிவிடக் கூடாது. இந்த மரத்தின் பக்கம் நீங்க இரண்டு பேரும் நெருங்கிவிடக் கூடாது. அன்பானவர்களே, அவ்வளவு பவர்ஃபுல்லான பயங்கரமான ஒரு கோட்டை அல்லாஹ் கீறி விடுகிறான். இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் சென்று விடக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஜினாவை பற்றி, விபச்சாரத்தை பற்றி பேசும் பொழுது எங்கேயும் குர்ஆன்ல அல்லாஹ் நீங்க ஜினா செய்யவானாம், நீங்க விபச்சாரம் செய்யவானாம் நல்லா பேசல. அன்பானவர்களே, விபச்சாரம் என்ற பாவத்துக்கு பக்கத்துல கூட நீங்க போகக்கூடாது. வலா தக்ரபு ஜினா. அவ்வளவு பயங்கரமாக அல்லாஹ் தஆலா ஜினாவினுடைய விபரீதத்தை குர்ஆன்ல பேசியிருக்கிறான். இன்னைக்கு எப்படி என்றா, விபச்சாரம் என்ற பாவத்தை செஞ்சுட்டு அடுத்த சக நண்பர்களோட வந்து நான் இப்படி ஒன்று செஞ்சுட்டேன் என்று புகழ்ந்து பேசக்கூடிய காலமாக இன்று கண்ணியமார்களே பெரும் பாவங்கள் மாடிக்கொண்டிருக்கிறது. நபி ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இதோ இருக்கிறது, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்கிவிடக் கூடாது. கண்ணியமார்களே, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்தினுடைய வாசனத்தை, சுவனத்துடைய என்ஜாய்மெண்டை, சுவனத்தினுடைய அங்கீகாரத்தை எடுத்து வாழக்கூடிய தருணத்தில்
அந்த இடத்தில் தான் ஷைத்தானியத் குறுக்கிட ஆரம்பிக்கிறது, அந்த இடத்தில் தான் ஷர்ரியத் குறுக்கிட ஆரம்பிக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க ஆரம்பிக்கிறார்கள். பெரியமார்களே, அல்லாஹ் கிழித்த கோட்டை தாண்டுகிறார்கள், கிராஸ் பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்க இதை செய்யவானாம், நீங்க திருடவானாம், மோசமான தொழில் ஈடுபடவானாம், ஜினா செய்யவானாம் என்று அல்லாஹ் கிழித்த கோட்டை ஒரு மனிதன் கடந்து செல்கிறான். அதே போல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விட்டார்கள். கண்ணியமார்களே, நெருங்கி அடுத்த கணம் குர்ஆன் பேசுது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை பறித்து விட்டார்கள். முஃபஸ்ஸிருங்கள் தெளிவுபடுத்துறாங்க, அந்த பழம் கையில் இருக்கிறது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவனை பின்பற்றி நிலைமையில் பின்னால் இருக்கிறார்கள். கையில் இருந்த பழத்தை எடுத்து புசித்தார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடி கடித்தார்கள். அடுத்த கணம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பழத்தினுடைய அந்த டேஸ்டை அடைந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல தான் அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர் முதல் மனிதர் அல்லவா, கோடான கோடி மலாய்க்காமார்களுக்கு முன்னால கௌரவப்படுத்தப்பட்டவர் அல்லவா, இவர் முதல் நபி அல்லவா என்ற வேறுபாடு கிடையாது. கண்ணியமார்களே, அந்த தருணத்தில் அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா நபி ஆதமையும் ஹவ்வாவையும் தூக்கி உலகத்துக்கு அல்லாஹ் இருந்து விட்டான். எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து அமாலு ஷர்ரியத், மோசமான செயல்பாடுகள் அது வெளிப்பட ஆரம்பித்தால் அது நபியோ ரசூலோ சாலிஹான மனிதனோ என்று எந்த வேறுபாடும் கிடையாது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணம் தெளிவுபடுத்தினாங்க. சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். கண்ணியமார்களே, ஒரு பூனைக்குட்டி ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ளா நுழைகிறது. அந்த பெண் இபாதத்துக்குரிய பெண், இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய பெண், அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை அடைந்த பெண். அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளால் ஒரு சிறிய பூனைக்குட்டி நுழைந்த அடுத்த கணம் அந்த பெண்ணுடைய மிருகத்தனமான ஒரு செயல்பாடு வெளியாக ஆரம்பிக்குது. அந்த பூனைக்குட்டி எடுத்து கயிறால எடுத்து தன்னுடைய வீட்டுக்குள்ள கட்டி போடுறா. வரபதத்ஹா வஸஜனத்ஹா, அந்த பூனைக்குட்டிக்கு சாப்பாடு போடவும் இல்லை. அதே தருணத்துல சுயமாக சென்று அந்த உணவை இரையை தேடிக்கொள்வதற்குரிய அவகாசத்தையும் அந்த பெண் அந்த பூனைக்கு வழங்கவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹத்தா மாதத், அந்த பூனை அந்த இடத்திலேயே மரணித்து விட்டது. ஒரு தினம் 2 தினம் கடக்கக்கூடிய தருணத்துல பசியினால் வாடி, தண்ணீர் இல்லாமல், குடிப்பானம் இல்லாமல், உணவு இல்லாமல், அந்த பெண்ணுடைய மோசமான செயல்பாட்டின் காரணமாக அந்த பூனை மரணத்தை அடைகிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த பெண் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த பெண்ணாக இருந்தால், கரிமார்களே, நம்மில் அதிகமானவர்கள் ஐவேளை தொழுதிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நம் நெற்றிகள் கருத்து போயிருக்கிறது, இபாதத்துகள் செய்திருக்கிறோம், சதகாக்கள் செய்திருக்கிறோம், இரவு வணக்கங்கள் செய்திருக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு பகுதி இருக்குது, நம்ம அதிகமானவர்கள் அதை கேர் பண்றதில்லை, எங்கட அஹ்லாக்குடைய பகுதி. இந்த பகுதி, இந்த பெண்ணுடைய இபாதத்துடைய பகுதி சீராக இருந்தது, அழகாக இருந்தது, அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை அடைந்திருந்தால். ஆனால் இந்த பெண்ணுடைய அஹ்லாக்குடைய பகுதி கெட்டதாக, மோசமானதாக மாறியதனால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பெண்ணுடைய ஒரு செயல்பாட்டின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு நரகத்தை ஷீல் குத்தினான். அன்பானவர்களே, நரகத்தை அல்லாஹ் ஷீல் குத்தினான். அன்பானவர்களே, எங்கட இபாதத்துகளை கொண்டு எங்களுக்கு திருப்தி காண முடியாது, எங்கட அமால்களை கொண்டு எங்களுக்கு திருப்தி காண முடியாது. கியாமத்துடைய நாளையில சில மனிதர்கள் மலை போன்ற அமல்களை சுமந்து கொண்டு வருவார்களாம். திருமதியுடைய ரிவாயத், அவன் சுவனத்துக்கு நுழைவதற்கு சில ஜான்கள் இருக்கும், சில 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 நிமிடங்கள் இருக்கும். அந்த தருணத்துல அந்த மனிதனுக்கு பின்னால வந்து இன்னும் ஒரு மனிதன் தோள் புஜ தட்டி சொல்லுவானான், யா அல்லாஹ், இந்த உலகத்துல வாழக்கூடிய தருணத்துல இவன் 5 நேரம் தொழுதிருக்கிறான், இவன் இபாதத் செஞ்சிருக்கிறான், நோன்பு படிச்சிருக்கிறான், இவனுடைய சதகாக்கள் இருந்திருக்குது, ஆனால் என்னோட மோசமாக நடந்தான், எனக்கு ஏசிருக்கிறான், என்னுடைய ஹக்குகள் அபகரிச்சிருக்கிறான், எனக்கு எடுத்த கடனை இவன் திருப்பி தரல, அனைவருக்கு முன்னாலும் என்னுடைய மானத்தை வாங்கியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த இடத்துல இவனுக்கு நாங்க தீர்ப்பு வழங்கணும். எப்படி தீர்ப்பு வழங்கணும் என்றா, ஏ மனிதா, நீ செஞ்ச அமல்களை இவனுக்கு நீ கொடு. அவன் அமல்களை ஷேர் பண்ண ஆரம்பிப்பான்.
ஷேர் பண்ணுவான் கண்ணியமார்களே, முழு அமல்களும் தீர்ந்துவிடும். இறுதியாக அல்லாஹ் இடத்துல சொல்லப்படும், இறைவா இவன்கிட்ட கொடுக்கிறதுக்கு எந்த அமலும் இல்ல. அல்லாஹ் சொல்லுவான், இதோ பின்னால் இருக்கக்கூடிய மனிதனுடைய பாவங்களை எடுத்து இந்த மனிதனுடைய தலையில சுமத்தாட்டுங்க. அல்லாஹ் அக்பர். பின்னால வந்த மனிதன் எந்த அமல்களையும் கொண்டு வரல, முன்னால வந்த மனிதன் அமல்கள் மலைகள் போன்று கொண்டு வந்து சுவர்க்கத்துக்குள்ளா நுழைவதற்குரிய தருணத்தை நெருங்கி விட்டான். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவனுடைய முழு வாழ்க்கையினுடைய அந்த வரலாற்றையே இந்த செயல்பாடுகள் மாற்றி விடுகிறது. இவன் பங்களோட்காரனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ் சொல்வான், ஏய் மனிதா, நீ அமல் செஞ்சா ஆனா அந்த அமல் எந்த பிரயோஜனத்தையும் தரல, நீ நரகத்துக்கு போ. ஏ மனிதா, நீ எந்த அமலும் பெருசா கொண்டரல்ல, நீ சுவனத்துக்கு போன்னு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அன்புக்குரியவர்களே, எனவே மனிதர்களுடைய செயல்பாடுகள் அமாலுல் ஹைரியா என்ற ஒரு பகுதி இருக்குது, அமாலு ஷர்ரியா என்ற இன்னும் ஒரு பகுதி இருக்குது. எங்களுக்கு இந்த ரெண்டு பகுதிகளுக்குரிய பயிற்சியை, இந்த ரெண்டு பகுதிகளுக்குரிய பிராக்டிஸ அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய மாதம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது கண்ணியவான்களே. முதலாவது அமாலுல் ஹைரியாவுக்குரிய பயிற்சியை கொடுத்திருக்குது. சில அமல்களை நாங்க செஞ்சோம் ரமதானுடைய காலத்தோட, ஷவ்வாலுடைய பிறை தென்பற்றத்தோட அந்த அமல்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும். ஆனா கண்ணியமார்களே, அடுத்த ரமதான் வரைக்கும் செய்ய வேண்டிய அதிகமான அமல்கள் இருக்குது. நாங்க ரமதான் காலத்துல செஞ்ச எங்கட தஹஜ்ஜுடைய தொழுகை, எங்கட முன்பின் சுன்னாக்கள், எங்கட குர்ஆன் திலாவத்துகள், எங்கட சதகாக்கள் அடுத்த ரமதானுடைய மாதம் வரும் வரைக்கும் இந்த அமல்கள் தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும். அன்பானவர்களே, ரமதான் மாதம் காலம் வந்த பிற்பாடு மாத்திரம் அமல்கள் செய்து விட்டோம், ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதோடு அமல்களை நிறுத்திவிட்டோம் என்றால் அந்த அமல்களின் மூலமாக நிரப்பமான பிரயோஜனத்தை நம்மவர்களுக்கு காண முடியாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் அமல் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்னண்டா, அது சிறிய அமல் செஞ்சாலும் அந்த அமலை அவன் தொடர்ச்சியாக செஞ்சான்டா, அந்த அமலைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நான் துஹருக்கு முன்னால ரமதானுடைய காலத்தில் 4 ரக்காத்துகள் முன் சுன்னாக்கள் தொழுதால் அடுத்த ரமதான் வரைக்கும் அந்த முன் சுன்னாக்கள் நீடிக்க வேண்டும். கண்ணியமார்களே, ஒரு அழகான ஹதீஸ் வருகிறது, நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான உதாரணம் தான். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, யாரு நாளாந்தம் 12 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை தொழுது வாராரோ, அது துஹருக்கு முன்னால 4 ரக்காத், துஹருக்கு பின்னால 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத், சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத், யாரு 12 ரக்காத்துகள் தொழுது வாராரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அந்த நாள் சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து எப்ப கேட்டேனோ அந்த கேட்ட நாள் முதல் என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த தருணம் வரைக்கும் இந்த ஹதீஸை நான் அமல் செய்யறதை நான் விட்டுவிடல. ஃபமா தரத்துஹுன்ன, இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கடக்கும் பொழுது இந்த 12 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை நான் எந்த சந்தர்ப்பத்தில் விட்டது கிடையாது. கண்ணியமார்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்து இந்த ஹதீஸை இன்னும் ஒரு ராவி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பேர் அம்பஸத் இப்னு அபி சுஃபியான். அம்பஸா கூறுகிறார், இந்த ஹதீஸை நான் உம்மு ஹபீபா கிட்ட படிச்ச நாள் முதல் இன்று வரைக்கும் இந்த ஹதீஸை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு விடல, அது பிரயாணத்திலும் விடல, வீட்டில் இருக்கும் பொழுது விடல, எந்த வேலை தருணங்கள் வந்தாலும் இந்த 12 ரக்காத் சுன்னத்தான் நஃபிலான வணக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டது கிடையாது. இந்த ஹதீஸுடைய தொடர் அன்பானவர்களே, அம்பஸ் ரஹ்மத்துல்லாஹ் இருந்து 3வது ஒருத்தர் இந்த ஹதீஸை படிக்கிறாரு. அவருடைய பேர் தான் அம்ர் இப்னு அவுஸ் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க சொல்றாங்க, அம்ர் இப்னு அவுஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் அம்பஸா கிட்ட படிச்சேன், அம்பஸா கிட்ட இருந்து இந்த ஹதீஸை நான் எப்ப படிச்சேனோ அது வரைக்கும் இன்றைய நாள் முதல் இந்த ஹதீஸை நான் எந்த தருணத்திலே மிஸ் பண்ணியது கிடையாது. கடைசியாக ஒரு ராவி சொல்றாரு, நுஅமான் இப்னு சாலிம் ரஹ்மத்துல்லாஹ், இந்த ஹதீஸை நான் அம்ர் இப்னு அவுஸ் கிட்ட இருந்து படிச்சேன், எப்ப நான் படிச்சேனோ அது வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் இந்த ஹதீஸ் என்னுடைய வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணினது கிடையாது. அன்பானவர்களே, எந்த அமலை செஞ்சாலும் அந்த அமலுடைய தொடர்ச்சி அல்லாஹ் விரும்புகிறான். நாங்க ரமதானுடைய காலத்துல
எங்கட தஹஜ்ஜுடைய தொழுகை நாங்க விடாம தொழுதிருப்போம். 30 நாளும் 30 தஹஜ்ஜுடைய தொழுகை, 30 நாளும் சுபஹுடைய தொழுகை நாங்க இமாம் ஜமாத்தாக தொழுதோம். 30 நாளும் ஐவேளை தொழுகை நாம் விடாம தொழுதோம். 30 நாட்களும் நாங்க 5 நேர தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களை தொழுதோம். எப்பொழுது ஷவ்வாலுடைய பிறை தென்படுதோ கனிமார்களே, டோட்டலாக மனிதன் என்ற அடிப்படையில் எத்தனையோ மஹல்லாக்கள்ல 15-20 சஃப்கள் இருந்த மஹல்லாக்கள் ஒரு சஃபாக மாறிட்டு, 2 சஃபாக மாறிட்டு, அரை சஃப்களாக மாறிட்டு, அல்லாஹ் அக்பர், இபாதத்துகள் முழுமையாக குறைஞ்சிட்டு கண்டிமார்களே. அதே போல இன்னும் ஒரு பகுதி தான் அமாலு ஷர்ரியத். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அன்பானவர்களே, ரமதானுடைய காலத்துல நாங்க எங்களோட கண்களால மோசமான பாவங்கள் விட்டும் பாதுகாத்திருந்தோம். எங்களோட வீட்டுக்குள்ள தொங்கிக் கொண்டிருந்த டிவியை நான் ஆஃப் பண்ணிருந்தோம். எங்களோட கையில இருந்து மொபைல் போனை நாங்க கண்ட்ரோலாக வச்சிருந்தோம். இசை கருவிகளை பாவிப்பதை தவிர்த்து கொண்டிருந்தோம். பிரயாண டைம்லையும் வெஹிக்கிளுக்குள்ளாலையும் வாகனங்களுக்குள்ளாலையும் இசைகளை நம் காதுக்குள்ளால் சரித்துக் கொண்டே நாம் பிரயாணம் செய்வோம். இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது சுபகுடைய நேரம் வரைக்கும் இசையுடைய ஓட்டங்கள் நம் காதுக்குள்ளால் ஒலித்துக் கொண்டே இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் சுபகுடைய அதானுடைய சத்தம் கேட்கும் பொழுதும் சில வாலிபர்களுடைய காதுக்குள்ளால் இசை சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். ரமதானுடைய காலம் வந்த பொழுது அந்த பாவத்திலிருந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணினோம். ஆனா ரமதானுடைய காலம் எங்களை விட்டும் பிரிஞ்சுட்டு அன்பானவர்களே, அந்த பாவம் தொடர்ச்சியாக எங்கட உடம்புல எங்கட கல்வில பிரதிபலிச்சுச்சுண்டா ரமதான் காலத்துல நாங்க எங்களுடைய அமாலுகளை எங்களுடைய செயல்பாடுகளை சீராக அழகாக நாங்க ஆக்கிக் கொள்ள அர்த்தம் கனிமார்களே. எனவே இந்த 2 பகுதியையும் நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த ஹுத்பாவுடைய எத்தனையோ விடயங்கள் பேசக்கூடியதாக இருந்தாலும் அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, ரமதான் மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷஅபான் மாதம் இருக்கு இல்லையா, இது ஃபர்தான தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்சுன்னாக்கள மாதிரி ரமதானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷவ்வாலுடைய மாதம் இருக்குதல்லவா, இது ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின் சுன்னாக்கள மாதிரி. அன்பானவர்களே, ரமதான் மாதம் சென்ட்ரல் இருக்குது, ஷஅபானுடைய மாதம் முன்னால் உள்ளது, ஷவ்வாலுடைய மாதம் பின்னால் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், துஹருக்கு முன்னாலே முன் சுன்னா இருக்குது, துஹருக்கு பின்னாலே பின் சுன்னா இருக்குதுண்டா நாங்க ஷவ்வால் மாதத்தில் இருக்கிறோம். நாங்க கண்ணியமானவர்களே, இது ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய முன் சுன்னாக்களுடைய இடத்துல தான் இந்த ஷவ்வாலுடைய மாதம் வைக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், முடியுமானவங்க நாங்க அதிகமானவர்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்துடைய 6 நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். தொடர்ச்சியாக இந்த 6 நோன்புகளை பிடிக்கிறது ஆக சிறப்புக்குரியது. அவ்வாறு பிடிக்க முடியாதவர்கள் ஷவ்வால் மாதத்தினுடைய கடைசி பிறை தென்படும் வரைக்கும் இந்த 6 நோன்புகளை பிடிக்கிறதுக்குரிய அவகாசத்தை ஷரியத் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்குது. கனிமர்களே, நாங்க எங்களுக்கு பெருநாள் தினம் முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து 6 நோன்பு பிடிக்கிறது கஷ்டம், நாங்க டயர்ட் ஆகிட்டோம். ஆனா ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, நீங்க கண்டினியூவஸா பிடிக்கிறது சிறப்பானது இல்ல, அதுதான் தொடர்ச்சியாக பிடிக்கிறது கஷ்டம், என் உடம்பு வீக்காக இருக்குதுண்டா அந்த 6 நோன்புகளை ஷவ்வால் மாதத்தினுடைய இறுதி பிறை வரைக்கும் விட்டு விட்டு கண்ணியமானவர்களே, ஒரு கிழமைக்கு ஒன்று, அடுத்த வீக்குக்கு அடுத்த நோன்பு, 6 நோன்புடைய சிறப்பம்சங்களையும் நன்மைகளையும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளலாம். நாங்க இன்றைக்கு பெரிய 5வது தினத்துக்கு நாங்க அடைஞ்சிட்டோம். கண்ணியமானவர்களே, ரமதான் மாதம் கடந்து ஷவ்வாலுடைய மாதம். உண்மையிலேயே நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது நல்ல மக்களுடைய பண்பு இருக்குது, சலஃபு சாலிஹீன்களுடைய. எப்பொழுது ரமதான் மாதத்துடைய பிறை அது முடிவடைந்து ஷவ்வால் மாதத்துடைய பிறை தென்பட ஆரம்பிக்குமோ கனிமகளே, உண்மையிலேயே கடந்த வருடம் எங்களோட ரமதான் மாதத்தில் இருந்தவங்க இந்த ரமதான் மாதத்தில் எங்களோட இருக்கல. அதே சந்தர்ப்பத்துல கடந்த ரமதானுடைய மாதம் எங்களோட இருந்தவங்க அதிகமானவங்க நோயாளிகளாக ஹாஸ்பிட்டல்ல வீட்டில் இருக்கிறாங்க. பொதுவாக சலஃபு சாலிஹீன்கள் எப்பொழுது ஷவ்வால் மாதம் பிறை தென்பட ஆரம்பிக்குமோ கனிமர்கள் துஆ செய்ய ஆரம்பிப்பாங்களாம், இறைவா எங்களுக்கு நீங்க ரமதான் மாதத்தை தந்தா நாங்க ஷவ்வால நாங்க அடைஞ்சிட்டோம், அதே மாதிரி அடுத்த ரமதானுடைய மாதத்துடைய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்துரு. கனிமர்களே, அடுத்த ரமதான எங்களுக்கு நீ தந்துரு. சில சலஃபு சாலிஹீன்கள் 1 வருடம் முழுமையாக ரமதானுக்காக வேண்டி துஆ செய்வாங்களாம். கனிமர்களே, இந்த மாதத்திலிருந்து அடுத்தது இன்னும் 1 வருடம் இருக்குது முழுமையாக அடுத்த ரமதானுக்கு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா இதே ஆரோக்கியத்தோட
இதே உடல் நலத்தோடு, இதே ஃபிட்னஸோடு அல்லாஹ் அடுத்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தரணும். அடிமர்களே, நாங்க இந்த தருணத்துல இருந்து நாங்க அந்த ரமதானுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாக நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளணும். எனவே எங்களோட அமல்களுடைய தொடர்ச்சி, எங்களோட அமல்களுடைய தொடர், எங்களுடைய கல்வியத்தான மாற்றங்கள், இதோடு நாங்க பயணம் செஞ்சு அடுத்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்து அருள்வானா. அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ் பாவம் செய்த கரங்கள் எந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் கெட்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கல்விகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அழகான மூத்தங்களுக்கு தானாயனே. யா அல்லாஹ் அழகான மூத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் மஸ்ஜிதுக்குள்ள வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் மதீனாவுடைய மண்ணில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் கஅபத்துல்லாஹ் வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் சுஜூதுல வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்முடைய ரூஹு பிரிந்த பிற்பாடு அடுத்த மனிதர்கள் எங்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு நம் மரணத்தை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். அவன் மோசமானவன் என்ற பேர் எங்களுக்கு கொடுத்துறாதே அல்லாஹ். அவன் குடிக்காரன் என்ற பேர் எங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். அவன் மோசமான வியாபாரம் செய்யக்கூடிய என்ற பேரை தந்திராதே அல்லாஹ். அவன் தொழாதவன் என்ற பேர் எங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். அல்லாஹ் அவன் கெட்டவன் என்ற பேர் எங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். அல்லாஹ் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்காதவன் என்ற பேர் எங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். நாம் மரணித்து விட்டால் நம்முடைய மரணத்தை பார்த்து அடுத்தவர்கள் புகழக்கூடிய அளவுக்கு மௌத்த தந்திரியா அல்லாஹ். அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்துறியா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துரு நாயனே. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். கல்பில யக்கீனை கொடுத்துறியா அல்லாஹ். ஈமானுடைய உறுதியை கொடுத்துறியா அல்லாஹ். அல்லாஹ் சிறு குழந்தைகள் ஷஹாதத் அடைஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ். பெண்கள் ஷஹாதத் அடைஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ். அல்லாஹ் சிறு குழந்தைகள் யா அல்லாஹ். அல்லாஹ் வயோதிபர்கள் யா அல்லாஹ். அன்பு நபியுடைய கால் பாதம் பட்ட பூமி யா அல்லாஹ். நபிமார்கள் வந்து சென்ற பூமி யா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமியில் கால் வைத்த பிற்பாடு தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கினான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தொழுகையை கடமையாக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ். அவ்வளவு புனிதமான பூமி யா அல்லாஹ். அல்லாஹ் யஹூதியத்தை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். நஸ்ரானியத்தை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யஹூதியத்தை அழித்து விடு யா அல்லாஹ். நஸ்ரானியத்தை அழித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாம் செஞ்ச ரமதான்ல செஞ்ச அமல்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எத்தனை அமல்கள் செஞ்சுட்டோம் யா அல்லாஹ். ஹைரியத்தான அமல்கள் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த அமல்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். உனக்காக வேண்டி பாவங்கள் விட்டும் தூரமாக நடந்தோம் யா அல்லாஹ். அந்த பாவங்கள் விட்டும் எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். இந்த துஆவை அங்கீகரிச்சு நாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.